Hare Rama, Rama Rama, Hare Hare, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare. Hare Rama, Rama Rama, Hare Hare, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare. Janaki Kanta Smaranam, Gopika Jeevana Smaranam, Haranam Parvati Padaye, Sadguru Swaminaha, Anjaneya Swaminaha, Narayanam Namaskritya Naranjaiva Narottamam, Devim Saraswatim Vyasam Tato Jayamudhirayeti, Yogindraya Namastasmai Shukaya Brahmarupine, Samsara Sarpadashtam Yaha Vishnurata Mamo Muchate, Samsara Sindhum Atidustara Muttitirushoho Nanyaplavo Bhagavatah Purushottamasya Leela Katharasa Nisheva Namantarene Pumso Bhavedi Vividha Dukkha Davarditasya Krishnaya Vasudevaya Haraye Paramatmane Pranata Kleshanashaya Govindaya Namo Namaha Namah Kamalanabhaya Namah Kamalamalini Namah Kamalapadaya Namaste Kamalekshana Nama Sankirtanam Yasya Sarva Papa Pranashanam Pranamo Dukkha Shamanaha Tam Namami Harim Param Yam Brahma Varunendra Rudra Marutastunmanti Divye Stavaihi Vedai Sangha Padakramopanishadair Gayantiyam Samagaha Dhyanavasthita Tadgate Namanasa Pashyamtiyam Yoginaha Yasyam Tam Navidussura Suragana Devaya Tasmai Namaha Dheyam Sada Paribhavagham Abhishtadoham Tirthaspadam Shiva Virinchinutam Sharanyam Bhartyartiham Pranatapala Bhavabdhipotam Ande Mahapurushate Charanaravindam Pitambaram Karavirajita Shankha Chakra Kaumodaki Sarasijam Karuna Samudram Radha Sahaya Mati Sundara Mandaha Samvatalaye Shamanisham Hridhi Bhavayami Bhaktavatshalya Jaladhe Paramananda Rupinaha Asmadacharya Rajasya Prapannosmi Padambujam Triyambagapuradhisham Ganadhipasamanvitam Gajarudhamaham Vande Shastaram Kuladaivatam Buddhirbalam Yashodhairyam Nirbhayatvamarogata Ajadhyam Vakpatutvancha Hanumat Smaranat Bhavet Sadguru Charanarvindabhyan Namaha Vagdevi Namaha Hanumate Namaha Shri Haraye Namaha Kalau Kirena Bhashitam Udinni களி ஜனங்களுக்குன்னு ஏற்பட்டதான ஒரு பெரிய வரப்பிரசாதம் இந்த ஸ்ரீமத் பாகவதம். சுகருடைய வாக்குதான் களியில நமக்கு கதி அப்படின்னு அர்த்தம். களவு கீரேன பாஷிதம் அப்படின்னா கிளியோட பாஷிதம் பாஷணம்தான் நமக்கு கதி. கிளி யாரு? சுகர். சுகம் அப்படின்னு கிளிக்கும் பேரு, சுகர்னு அவருக்கும் பேரு. கலவு கீரேன பாஷிதம். அவர் என்ன சொல்றார்? ஆதியிலேந்து மத்தியத்திலேந்து அந்திய பர்யந்தம் ஆதாவ் அந்தியேச்ச மத்தியேச்ச ஹரிஸ் சர்வத்திர கீயதே. பாரத பாகவதாதி கிரந்தங்களோட சாரம் என்னன்னா ஒரு லைன்ல சொல்லும். பாகவதம் என்ன சொல்ல வருதுன்னா ஆதியிலையும் மத்தியத்திலையும் அந்தியத்திலையும் ஹரியினுடைய கீர்த்தனம் சொல்லப்படுறது, ஹரியோட குணகதனம் பாடப்படுறது. கடைசியில முடிக்கிறதையும் நாம சங்கீர்த்தனம் எஸ்ய
சர்வபாப பிரணாசனம். எவனுடைய நாமத்தை சொன்னோமானால் அந்த நாமத்தோடையே கூட அவனுடைய குணகத்தனம். இப்போ கிருஷ்ணா, வாசுதேவா, கோவிந்தான்னு சொல்றது அவன் நாமம். பிரஹ்லாத வரதா, கஜேந்திர வரதா அப்படிங்கிறது குணகத்தனம். கருணா சிந்தோ, பக்தவத்சலா, அநாதரக்ஷகா, ஆபத் பாந்தவா, தீனசரண்யா, கருணாமூர்த்தே அப்படின்னு சொல்றதெல்லாம் அவருடைய குணகதனங்கள். கிருஷ்ணா வாசுதேவான்னு சொல்லலாம். இதுவும் கீர்த்தனத்துல தான் வரும். இந்த மாதிரி பாகவதத்திலேருந்து நம்ம கதைகள் கேட்கறது. இப்ப நான் பிரவச்சனமே பண்றேன், கையில சிப்லா கட்டை வச்சுக்கல, ஜால்ரா வச்சுக்கல, பக்கத்துல தபலா, மிருதங்கம், ஹார்மோனியம் எல்லாம் நிறைய வச்சுருப்பாலே பஜனையில, அதெல்லாம் ஒன்றும் வச்சுக்கல. ஆனாலும் இது என்ன மார்க்கம்னா இதுவும் நாம சங்கீர்த்தனம் தான். பிரவச்சனம் அப்படிங்கிறதும் கீர்த்தனத்துல தான் வரும். ஸ்ரவணம், கீர்த்தனம், ஸ்மரணம், பாதசேவனம்ங்கிறார் இல்லையா பிரஹ்லாதன். அதுல கீர்த்தனம்ங்கிறதுல தான் இந்த பிரவச்சனமும் வரும். பக்கவாத்தியங்கள்லாம் வச்சுட்டு ஜால்ராவோ சிப்ளாவோ வச்சுட்டு பாடுறதுங்கிறது ஒரு வித கீர்த்தனம். கீர்த்தனம்னாலே நம்ம அது மாதிரி இமேஜின் பண்ணிக்கிறோம், பழகினுட்டோம். பகவத்குணம் சொல்றதும் கீர்த்தனம் தான். இப்ப நாராயண கவச்சம், ஸ்தோத்திரங்கள்லாம் பாடுறோம்னால் இதுவும் ஒரு கீர்த்தனம் தான். பகவானுடைய குணங்களை பாடு அப்படிங்கிறது வேதமே. தமுஸ்தோதாரः பூர்வ்யம் யதா விதர்தஸ்யான் கர்ப்பகம் ஹவிஷா பிபர்த்தனாம் ஆஸ்ய ஜானம் தோ நாம சித்விவக்தனாம் ப்ருஹத்தே விஷ்ணோ சுமதிம் பஜாமஹே த்ருவாசோ அஸ்ய கீரயோஜனாசஹ உருக்ஷிதிகும் சுஜனிமாச்சகாரா. இப்படி எல்லாம் வேதம் அந்த பகவானுடைய ரூப லாவண்யத்தை பாடு, அவனுடைய குணங்களை பாடு, அவன் நாமத்தை பாடு அப்படின்னு வேதம் சொன்ன வழிதான். இது ஏதோ புதுசா தனியா வியாசர் ஒரு பாட்டை போட்டார்னு நினைக்க வேண்டாம். துகாராம் சுவாமிகள், நாமதேவர்னு அவெல்லாம் தனியா நமக்கு ஏதோ ஒரு பாதை சொல்லி கொடுத்தாலும் நினைக்க வேண்டாம். வேத பாதை தானே. முகலாவண்யாச்சிகானி அப்படின்னு அவ சொன்னாலானால் அதுவும் வேதம் சொன்ன பாதை தான். ரூபபகதாம் லோச்சனீம் சுகசாலே ஓசாஜனீம் அப்படின்னாலும் அதுவும் வேதம் சொன்ன பாதை தான். அது வேதம் சொல்லியிருக்கு அப்படிங்கிறதுக்கு நமக்கு வேதம் கொஞ்சம் தெரிஞ்சாதான் தெரியும். இல்லைன்னா அது ஏதோ தனியா ஒரு பாதை அப்படின்னு நினைப்போம் நம்ம. எங்கேயும் அவனுடைய குணங்களை பாடு. பாகவதம் கடைசியில முடிக்கிறதேயும் அவன் நாமத்தை பாடு, நாம சங்கீர்த்தனம் எஸ்ய. அதனால என்ன கிடைக்கும்னால் சர்வபாப பிரணாசனம். நம்மளுடைய பாபங்கள்லாம் போயிடும். பாபம்னா என்னது? அது என்ன வெள்ளையா இருக்குமா, கருப்பா இருக்குமா, நெட்டையா இருக்குமா, குட்டையா இருக்குமா தெரியாது. ரூபம் இல்லை. ஆனா ஒண்ணு தெரியும். என்னன்னால் ஒரு வியாதி, ஒரு நஷ்டம், ஒரு கஷ்டம், ஒரு வியதை, இதெல்லாம் வந்ததுனால் இது பாபத்தோட பலன்னு சாஸ்திரங்கள் சொல்றது. ஒரு ஜுரம் அடிச்சு ஆஸ்பத்திரியில கிடக்கால், ஐசியூல இருக்கால்னா அது புண்ணியத்தோட பலன் இல்லையே. முந்தானா கோவிலை சுத்தின்னு இருந்தார் அகிலாண்டேஸ்வரியே, அதான் இன்னைக்கு ஜிவிஎன்ல படுத்துட்டு இருக்காருன்னு சொல்லுவாளா, அப்பல்லோல படுத்துட்டு இருக்காருன்னு சொல்லுவாளா? எந்த முட்டாள் சொல்லுவான்? ரங்கநாதரை உற்சவத்துல சேவிச்சுட்டு இருந்தார், அதான் இப்போ படுத்துட்டு இருக்காருன்னு எந்த முட்டாள் சொல்லுவான்? சொல்றது எவ்வளவு பெரிய அபச்சாரம் அது. அப்போ வந்திருக்கே உடம்பு படுத்துட்டு இருக்காளேன்னால் பாபத்தோட பலன். ஏதோ ஒரு பாபம், கர்மவசம். அதனால அப்படி அனுபவம் வர்றது. மகாபுருஷாளுக்கெல்லாம் கூட வருது. ராமகிருஷ்ண பரமஹம்சரே தொண்டையில கேன்சர், இரும ரத்தமா கக்கின்னு இருந்தார். கடைசியிலே ரொம்ப பரிசிரமப்பட்டார். பேச முடியாத, ஆகாரங்கள் எடுத்துக்க முடியாது. அப்படித்தான் அவர் மறைஞ்சாருங்கிறது அவரோட சரித்திரம் சொல்றது. அதுக்காக அவர் பரமஹம்சர் இல்லைன்னு சொல்லிட முடியுமா? அவரோட ஞானத்தை குறைச்சிட முடியுமா? மகாபுருஷர். ஒரு ஆச்சரியம், அவர் 50 வயசு தான் இருந்தார். ராமகிருஷ்ணர் பூத்தோடலோட இருந்ததுங்கிறது இன்னைக்கு உலகம் முழுக்க ராமகிருஷ்ணா மிஷன் எங்க பார்த்தாலும் அவரோட பெருமை. ஏக்கர் கணக்கா அவரோட ஆசிரமங்கள் பெருசா பிரகாசிக்கிறது. இங்க கூட நம்ம ஜீவபுரம் தாண்டினோமானா ராமகிருஷ்ணா தபோவனம்னு திருப்பராய்த்துறையில பெருசா வீதியெல்லாம் அவளோட நினைவா இருக்கு. விவேகானந்தரோட பிம்பம், ராமகிருஷ்ணரோடதும். பிருந்தாவனம் போனா பெரிய ஆசிரமம், அங்க பிரகாசிக்கிறது.
அயோத்தி போனோமானா அங்கே வெளிநாடுகள்லாம் ராமகிருஷ்ணா மிஷன், மயிலாப்பூர்ல பெரிய ஆசிரமம் ராமகிருஷ்ணருக்கு ஒரு கோவில் கட்டியிருக்கார். அவர் எத்தனை காலம் இருந்தார், எப்படி போனார்ங்கிறது விஷயம் இல்லை, அவர் எப்படி இருந்தார் அப்படிங்கிறது தான் மகாபுருஷன் பரமஹம்சர். ஆனா ஒரு சிரமம்னு வந்ததானால் அது புண்ணியத்தோட பலன் இல்லையே, பாபத்தோட பலன் தான். ஒரு கஷ்டம் ஒரு நஷ்டம் வந்ததானால் அது பாபத்தோட பலன். அதுதான் சாஸ்திரம் சொல்றது, சர்வபாப பிரணாசனம். இந்த பாபம் இல்லாத நீ பார்த்துக்கோ. பாவம் தெரியல, எனக்கு போறதுக்கு வழி, அதுக்கு எப்படி போறது அதுவும் தெரியலன்னா அவன் நாமத்தை பாடிண்டே இரு. நாம சங்கீர்த்தனம் எஸ்யே சர்வ பாப பிரணாசனம். இப்ப பாகவதமே கதையா நம்ம சொல்றோம் கேட்கிறோம்னா கூட தெரிஞ்சோ தெரியாமலோ இது நம்மளுடைய பாபங்களை போக்கிண்டே இருக்கு. அதுதான் இன்னைக்கு கோபிகைகளும் இன்னைக்கு தசமஸ்கந்த பாராயணம் சப்தாகத்துல என்ன பாராயணத்தையும் ஸ்மரிக்கணும். கதையில நான் இப்ப நாராயண கவச்சம் தான் சொல்ல போறேன் மேலேன்னா கூட இன்னைக்கு பாராயணம் நடந்தது. யுகல கீதம், பிரமர கீதம், கோபிகா கீதம். அவ சொல்றாள், இந்த பிருந்தாவனத்துல இருக்கிற மான் மயில்கள்லாம் என்ன புண்ணியம் பண்ணிடுது, அக்ஷண்மதாம் பலவிதம் அபரம் விதாமக. அவ கண்படைச்ச பையனை பாக்கியத்தை நான் என்ன சொல்லுவேன். வாங்கே பிகாரி ராதா மாதவன் வேணுகானம் பண்ணிட்டு போற காலத்துல அவனை கண்ணால குடிக்கிறதே, அவன் காலை வந்து நக்கிறதே மேயற மாடுகளும் கன்றுகளும். அவன் முதுகுல அப்படி உதஞ்சாங்கல்ல உறைஞ்சுக்கிறா போல, மரத்துல உரையிறா போல உரையிறதே இந்த மாடுகள்லாம். இந்த கோப குழந்தையெல்லாம் வந்து குரங்கு மாதிரி கிருஷ்ணன் தோலை பிடிச்சின்னு தொங்கறானான் தாவரானா. மர்க்கட்டோத் பிரமணாதிபிங்கிறார் இன்னைக்கு சுகாச்சாரியா. குரங்கு மாதிரி சேஷ்டையெல்லாம் பண்றாளாம், தவக்களை மாதிரி தாவராளாம். இவாள்லாம் என்ன பாக்கியம் பண்ணினாள், இந்த கண் என்ன படைச்சுது அப்படிங்கிறாள் கோபிகை. அதே போல அவன் கதைகளை பாட பாட அவன் நாமத்தை சொல்ல சொல்ல கவிபிர் ஈடித்தம் கல்மஷாபகம் அப்படிங்கிறார். தவ கதாமிருதம் கிருஷ்ணா தப்த ஜீவனம் கவிபிரீடிதம் கிருஷ்ணா கல்மஷாபகம். ஈடு, ஈடுன்னா ஈடு ஸ்துதோன்னு தாத்து, நம்பில்லை ஈடு அப்படின்பா. இன்னைக்கு ரங்கநாதனோட சன்னதியிலே எழுத்தாப்புல ஒரு அறை இருக்கு, நம்பில்லையோட ஈடெல்லாம் எழுதி வச்சிருக்கா. இந்த 4000க்கும் அவர் பண்ண அழகான வியாக்கியானங்கள் அதை ஒரு பொக்கிஷமா வச்சிருக்கா. உள்ள நம்ம காயத்ரி மண்டபத்துக்கு முன்னாடி போனோமானா அந்த கண்ணாடி அறை கிட்ட நம்பில்லையோட அறையன்னே இருக்கு. நம்பில்லை ஈடு அங்க பிரகாசிக்க. ஈடுன்னா ஸ்துதி, ஈடு ஸ்துதோன்னு தாத்து. கவிபிர் ஈடிதம். கோபிகைகள் இங்கே வியாச வால்மீகிகள் நமக்கு இப்படி அருமையா பொழுதுபோக்க எழுதி கொடுத்தாலே. தவ கதாமிருதம் கிருஷ்ணா தப்த ஜீவனம் கவிபிரீடிதம். தபிச்சுருக்கு ஜீவன்கள் சம்சாரத்திலே. ஆத்தியாத்மிகம், ஆதி பௌத்திகம், ஆதி தெய்வீகம்னு தானே பண்ணிக்கிற சிரமங்கள், பிரத்தியாரால வரக்கூடிய சிரமங்கள், விஷஜந்துக்களால வரக்கூடிய சிரமங்கள், பஞ்சபூதங்களால வரக்கூடிய சிரமங்கள், கிரகங்களால வரக்கூடிய சிரமங்கள், காலத்தால வரக்கூடிய சிரமங்கள். தப்த ஜீவனம். ஜீவன் தபிச்சுன்னு இருக்கான் சம்சாரத்துல. என்ன சுகமா இருக்கான்னு நினைக்கிறோமா? ஏதோ இட்லி சாப்பிட்டனா எப்படி இருக்கேன்னா, சார் எனக்கு என்ன சார் அப்படிங்கிறான். காபி சாப்பிட்ற நாளைக்கு ஒரு 5 நிமிஷம் எனக்கு என்ன கவலைங்கிறான், கால் மேல கால் போட்டுண்டு. ஜீவன் நிம்மதியா இருக்கேன் அப்படின்னு சொல்றதே ஒரு கவலைக்கும் இன்னொரு கவலைக்கும் இடப்பட்ட ஒரு இன்டர்வல்ல தான் சொல்லிக்கிறான். எனக்கு என்ன அகம் சுகி, எனக்கு ஒரு கவலையும் இல்லை அப்படின்னு சொல்லிக்கிறது. இந்த இன்டர்வல் ஒரு கேப் ஒண்ணும், ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஒரு பிரேக்ல சொல்லிக்கிறான். அடிச்சு ஊற போட்டு அடிச்சுட்டே இருக்கு சம்சார வாழ்க்கை. ஏதோ பாகவதம் படிச்சுட்டு இருக்கிறவாள் நிம்மதியா இருக்கு. ராமனை வச்சு 2 துளசியை போட்டுண்டு ராமாயண மகா ராமபத்ராயண மகான்னு சொல்றவாள் நிம்மதியா இருக்காள். நாம ஜபம் பண்ணிட்டு இருக்கிறவாள், நல்ல ஸ்தோத்திரம் படிச்சுட்டு இருக்கிறவாள், ஏதோ பகவான் நிம்மதியா வச்சிருக்காள். தவ கதாமிருதம் கிருஷ்ணா தப்த ஜீவனம் கவிபிரீடிதம் கிருஷ்ணா கல்மஷாபகம். பாபத்துக்கு பல பேர்கள். அகம், ஏனஸ், பாபம், கல்மஷம், இது எல்லாமே பாபத்தை குறிக்கக்கூடியது. கவிபிரீடிதம் கிருஷ்ணா கல்மஷாபகம். நம்மளுடைய மலமலையான பாபங்களை போக்குறதான் 1/2 மணி 1 மணி பாகவதம் கேட்க. நான் ஜென்ம ஜென்மமா பண்ண பாபம் ஒரு 1/2 மணி பாகவதம் கேட்கறதுனால போகுமா அப்படின்னா, அதுக்கு வியாக்கியாதாக்கள் சொன்னால் ஒரு 100 வருஷம் கொட்டியிருக்கால் ஒரு இடத்துல குப்பை பெருங்குடி மாதிரி.
ஒரு இடத்துல ஊர் குப்பை முழுக்க பல வருஷங்களா கொட்டி வச்சிருக்கா. கொட்டினது வேணா பல வருஷம் இருக்கலாம், அதை கொளுத்துறதுக்கு பல வருஷம் வேணுமா? ஒரு தீக்குச்சி போதும். எடுத்து வச்சோமானா, சரியா வச்சு கொளுத்தினோமானால், அண்ணா கொளுத்துற வாழை விட்டு கொளுத்தினோமானால் ஒரு நிமிஷமா எரிஞ்சு போயிடும், அத்தனை குப்பை. அதுபோல ஒரு நாமம் மலமலையான பாபங்கள் எல்லாம் போக்கிடும். அரமணி பாகவதம் ஒரு மணி சிரவணம் பண்ணையான பாபங்கள்லாம் போயிடும். கவிபிரீடிதம் கிருஷ்ணா கல்மஷாபகம் ஸ்ரவண மங்களம் மாதிரி ஸ்தோத்திரங்களை கேட்டாலே புண்ணியம். வாமபாஹு கிருத வாம கபோலோ வல்கித ப்ருரதரார்பித வேணும் கோமலாங்குலிபிராஸ்ரித மார்க்கம் கோப்யைரயதி யத்ர முகுந்தः व्योमयानवनिता सह सिद्धैः विस्मितस्तदुपधार्य सलज्जाः काममार्गण समर्पित चित्ताः कश्मलं ययुरपस्मृतनीव्यः. எனக்கு இது சொல்ல தெரியலையே, இவ்வளவு கீதம்னா இப்ப கேட்டமோனோ இதுவே போ. ஸ்ரவண மங்களம் கிருஷ்ணா ஸ்ரீமதாததம், அது அஷ்டைஸ்வரியத்தையும் கொண்டு கொடுக்கும். நீ பாகவதம் படிச்சுட்டே இருந்தேயானா உன்னை தேடி ஆயுர் ஆரோக்கியம் அர்த்தாம்ஸ்சே போகாம்ஸ்சைவ ஆனுஷங்கிகானு எல்லாம் நீ இருக்கிற இடம் தேடி வரும். ததாதி தியாயதோ விஷ்ணும் அபவர்க பிரதோ ஹரிஹி, மோட்ச பரியந்தம் தரக்கூடிய ஹரியினுடைய நாமத்தை பாடி உனக்கு ஒரு குறவு வருமா? ஸ்ரவண மங்களம் கிருஷ்ணா ஸ்ரீமதாததம் புவிகிருணம் திதே கிருஷ்ணா புரிதா ஜனா. பூமியில பிறந்தவாலே பாக்கியசாலி. தத்தாவத் பாதி சாட்சாத் குரு பவனபுரே ஹந்த பாக்யம் ஜனானாம். நம்பூதிரி சொன்னார், குருவாயூர்ல வந்து நிக்கிறதே பாக்கியமே. ஒரு உருவா வந்து நிக்கிறதே நாராயண சரசுங்கரையில. இது என்னன்னால், யாரெல்லாம் போய் தரிசனம் பண்றாளோ என் அப்பனே, யாரெல்லாம் போய் அங்க அவன் நாமத்தை பாடுறாளோ அவளுக்கு மேற்கொண்டு வாழ்க்கையில் வரப்போற அத்தனை மங்களங்களும் பாக்கியங்களுமே ஒரு உருவா வந்து நிக்கிறதுன்னு விட்டார். தத்தாவத் பாதி சாட்சாத் குரு பவனபுரே ஹந்தா பாக்யம் ஜனானாம். ஜனானாம் பாக்யம் குரு பவனபுரே பாதி ஹந்தா அப்படின்னா, ஹந்தான்னா ஆச்சரியம். ஆச்சரியம் குருவாயூர்ல வந்து நிற்கிறதே கைகால்களோட 1.5 முழத்துல. எந்த தெய்வத்தை பார்க்க முடியாது தன் நேத்தின்னு வேதங்கள்லாம் சொல்றதோ உபனிஷத்தெல்லாம் சொல்றதோ, அது 1.5 முழத்திலே சிகப்பு கோமணம் கட்டிண்டு இடுப்புல கிங்கிணியோட கால் வழிய தண்ட கொலுசோட கை வழிய வளையல்களோட கழுத்துல முக்தாகாரத்தோட சந்தன கனபங்கள்லாம் பூசிண்டு என்னை பார்த்து சிரிக்கிற, நெத்தியில கஸ்தூரி திலக்கத்தோட தலையில மயில்பீலி பறக்க காதல மகர குண்டலத்தோட ஒரு கையில வேணும் ஒரு கையில வாழைப்பழம் எண்ணெயும் வச்சுட்டு என்னை பார்த்து சிரிக்கிறதே. அஸ்பஷ்டம் திருஷ்ட மாத்திரே புனः உரு புருஷார்த்தாத்மகம் பிரம்ம தத்துவம் தத்தாவத் பாதி சாட்சாத் குரு பவனபுரே ஹந்தா பாக்யம் ஜனானாம். இது ஜனங்களுடையவே பாக்கியம் தான். அதுதான் இங்க வியாசாச்சாரியால் சொல்றாள், பாகவதம் படிக்கிறதுக்கு தேவலோகம் போனா படிக்க முடியாதா? மகர்லோக ஜனலோகத்துல கிடையாதான் பாகவதம், பூலோகத்துல தான் பாகவதம். அதனாலதான் உத்தவ பிரகலாதாதிகள்லாம் திரும்பி திரும்பி வந்து பிறக்கணும்னு ஆசைப்படுறாளாம். இந்த பூலோகத்துல நாரதாதிகள், நாரதர் தான் புரந்தரதாசரா வந்தார்னு சொல்லுவார். நாரதர் தான் வந்தார், உத்தவர் தான் வந்தார், பிரகலாதன் தான் வந்தார், ஏகநாதராக ஞானேஸ்வரராக நாமதேவராக இப்படி எல்லாம் சொல்லுவார். எல்லா பக்தாலும் திருப்பி திருப்பி வந்து பூலோகத்துல பிறக்க ஆசைப்படுறாளாம். ஏன்னா இங்கதான் நாம சங்கீர்த்தனம், இங்கதான் பாகம், இங்கதான் வந்து எல்லா பாக்கியங்களும். புவிகிருணம் திதே கிருஷ்ணா புரிதா ஜனா. கஷ்டமோ உலகம் முழுக்க இருக்கு, சௌக்கியமா இருக்கேன்னு யாரு சொல்ல முடியும்? ஞானிதான் சொல்ல முடியும். சின்ன குழந்தை வேணா சொல்லலாம், பசிக்காத நேரம் தொட்டில்ல தூக்கி லாலனம் பண்ண 4 பேர் இருந்தாலானா அதுக்கும் எனக்கு சிரமம் இல்லைன்னு அதை பார்த்தா நமக்கு நினைச்சுக்கலாம். பாக்கி எல்லாரும் இடப்பட்டவா எல்லாருமே கஷ்டத்துல தானே இருக்கா. அப்போ அந்த கஷ்ட நிவர்த்திக்கு என்ன உபாயம்னால், அதுவும் அந்த கலியிலே நாம சங்கீர்த்தனம் இந்த மாதிரி நல்ல ஸ்தோத்திரங்களை சொல்றதை தாண்டி ஒரு உபாயம் இல்லை.
யோகம் யாகம் எதுவும் முடியாது. அதுக்காக தான் கலவு கீரேன பாஷிதம் அப்படின்னு வியாசாதிகள்லாம் சுகரோட வாக்கை எதிர்பார்த்துன்னு இருக்கா. அவர் என்ன சொல்றாரோ அதுதான் நமக்கு உபாயம்னு. நேற்றைய தினம் இந்திரன் பிரம்மாவினால வழிகாட்டப்பட்டு தொஷ்டாவனுடைய பிள்ளையான விஸ்வரூபன், அவன் அசுரனுடைய மருமானவன், அசுராளுடைய மருமான், கொஞ்சம் அசுராம்சமும் உண்டு அவனுக்கு. ஏன்னா அசுர சகோதரிக்கு பிறந்தவன் தான் இவன். ரச்சனாங்கிறவளுக்கு அசுரன்கிறவன் ஜாதி கிடையாது, அது குணத்தினால ஏற்படுறது. அசுஷு இந்திரியாதிஷு யஹா சதா ரமந்தே சஹா அசுரஹா. எப்ப பார்த்தாலும் நினைச்சதை சாப்பிட்டு நினைச்சபடி இருக்கிறவனுக்கு அசுரன்னு பேர். இந்திரியங்கள், கண்ணு ஒன்று ஆசைப்பட்டது, காது ஒன்று ஆசைப்பட்டது, வாயு ஒன்று ஆசைப்பட்டது, நினைச்சத பேசுறதுங்கிற பாருங்க, நினைச்சத பார்க்கறது, நினைச்சபடி இருக்கிறது. வண்டி எடுத்துன்னு சுத்தணும்னா ராத்திரி 12 மணிக்கு போய் சுத்துறது, எங்கேயாவது போய் 1 மணிக்கு ஹோட்டலில் தின்னுட்டு வர்றது, இதெல்லாம் தான் அசுர ஸ்வபாவம். சாப்பிட்றதுக்கு ஒரு வேலை கிடையாதா, காலம் கிடையாதா? அசுஷு இந்திரியாதுஷு சதா யஹா ரமந்தே சஹா அசுரஹா. அசுரன்னு அவனுக்கு தான் பேர், ஜாதி கிடையாது. கஷ்யபர் பிராமணர் தான், அவரோட குழந்தைகள் தான் தேவர்களும் அசுரர்களும். அப்ப இவா ஒரு இதுவா இருக்க முடியுமா? வர்க்கமா இருக்க முடியாது. இவா ஒரு வர்ணமா இருக்க முடியாது. இவாளும் பிராமணால் தான். தன்மையினால அசுராலா போயிட்டாள், சத்துவகுணத்தினால அவர்கள் தேவர்களாக போயிட்டாள். அந்த அசுராளுடைய சகோதரி ரச்சனான்னு பேரு, அவளோட புள்ளதான் இந்த விஸ்வரூபன். அவனை போய் ஆசிரியே அவன்கிட்ட நாராயண கவச்சம்னு ஒரு ஸ்தோத்திரம் இருக்குன்னு நேத்திக்கு பிரம்மா சொல்ல இந்திரன் பிரார்த்திக்கிறான். அவரும் இந்த ஸ்தோத்திரத்தை இந்திரனுக்கு உபதேசம் பண்றார். கரண்யாசங்கள்லாம் சொல்லி கொடுத்து, ஓம் ஹரிர் விதத்யான் மம சர்வரக்ஷாம் யஸ்தாங்கிரி பத்மஹா பதகேந்திர பிருஷ்டே தராரி சர்மாசி கதேஷு சாப பாசாம் ததானோஷ்டகுணோஷ்டபாஹு ஜலேஷு மாம் ரக்ஷது மத்யமூர்த்திஹி யாதோ கணேभ्यो வருணஸ்ய பாசாதி स्थलेषु माया वटुवामनोर्व्या त्रिविक्रमः खेवतु विश्वरूपः रक्षत्वसूमाध्वनियज्ञकल्पः स्वदंष्ट्रयोन्नीतधरो वराहः रामोद्रिकूटेष्वथ विप्रवासे सलक्ष्मणो व्याद्भरताग्रजोस्मान्. நேற்றைக்கு இந்த ஸ்லோக பரியந்தம் சொல்லியிருந்தேன். இந்த அத்தியாயத்தில் 15ஆமத்த ஸ்லோகம், 6ஆமத்த ஸ்கந்தம், 8ஆமத்த அத்தியாயத்தில் மலைகளில் சஞ்சரிக்கிறதே பரசுராமர் என்னை காப்பாற்றட்டும், சித்திப்பட்களால் எந்த சமுத்திரத்திலேருந்து பூமியை காப்பாற்றி கொண்டு வந்தாரோ யஜ்ஞ ரூபியான அவர் வழியெல்லாம் என்னை காப்பாற்றட்டும், பிரயாண காலத்திலே என்னை ராமனும் லக்ஷ்மணனும், அதாவது லக்ஷ்மணனும் பரதனுடைய அண்ணாவும் என்னை காப்பாற்றட்டும்னு சொல்றார். சலக்ஷ்மணோ வியாத் பரதாக்ரஜோஸ்மானே, பரதனுடைய அண்ணா என்னை காப்பாற்ற. ராமன்னு நேர சொல்லக்கூடாதா? அது என்ன பரதனோட அண்ணா எல்லாம் ராமாயணம் சொல்லிட்டு வரோம். அதுல கேட்டோம்னா தெரியும் ஏன் அப்படி சொன்னார் சுகர்ங்கர். ரகுநந்தன ஏவ தெய்வதம் நஹா ரகுவம்சோத்பவ ஏவ தெய்வதம் நஹா பரதாக்ரஜ ஏவ தெய்வதம் நஹா பகவான் ராகவ ஏவ தெய்வதம் நஹா. ரகுவம்சத்தில் உதித்தவனே எனக்கு தெய்வம், ரகுநந்தனனே என்னுடைய தெய்வம், பரதனுடைய அண்ணாவே என்னுடைய தெய்வம், பகவான் ராகவனே என்னுடைய தெய்வம். பரதாக்ரஜயே தெய்வதம் நஹா. பரதனுடைய அண்ணாங்கிறது ஒரு தனிப்பெருமையா ஸ்ரீராம். சொத்த வேண்டாம்னு யாராவது சொல்லுவாளா? ஒன்னுத்துக்கும் கதி இல்லை, ஒண்ணுமே இல்லை, ஆனாலும் சொத்துல அவ்வளவு வேகமா இருக்கு எல்லாருக்கும். என்ன பண்ண போறான்னு தெரியாது, அனந்தர வாரிசு யார்கிட்ட கொடுப்பான்னு தெரியாது. பாகவதத்துல சொன்னால் எத்திகள் கூட ரொம்ப வேகமா இருப்பாள், திரவியத்திலே கலியிலேன்னு விட்டார். ஞாசினோ அத்தியர்த்த லோலுபாகா அப்படிங்கிறார். சன்னியாசிகள் தான் கிரகஸ்தால விட ரொம்ப வேகமா இருப்பாள் பணம் வருமானம் பண்றதுல அப்படிங்கிறாள். பாகவதத்துல யாராவது கோச்சுக்கணும்னா பாகவதத்திட்ட கோச்சுக்கோங்க, நான் அப்படி சொல்றேன்னு நினைக்க கூட. எந்த அத்தியாயத்துல இருக்குன்னு வேணா கேளுங்க, நான் ஸ்லோக வாரியா சொல்றேன். எந்த ஸ்கந்தம், என்ன அத்தியாயம், என்ன ஸ்லோகம் நான் சொல்றேன். பிராமணன் வயத்தையும் இன்னொரு இந்திரியத்தையும் திருப்தி பண்றதுலயே காலத்தை கழிப்பானா. சிஷ்ணோதர பராத்விஜாகா ஸ்வைரின்யஷ்ட ஸ்திரியோ அசதீஹி. கலி ஜனங்கள் இப்படி எல்லாம் இருப்பாள்ங்கிறார். ஸ்திரீகள் இப்படி இருப்பாள், பிராமணன் இப்படி இருப்பான், சன்னியாசி இப்படி இருப்பாள், தபஸ்வினோ கிராமவாசா
புண்ணிய க்ஷேத்திரங்கள்லையும் கிராமங்கள்லையும் தபஸ்விகள் அங்கே ஒதுங்கி விடுவாளாம் தன்னை காப்பாற்றிக்கிறதுக்கு. நதி தீரத்திலே, தாமிரபரணி, காவேரி தீரங்களில், புண்ணிய க்ஷேத்திரங்களில் அப்படி ஒதுங்கி விடுவாலாம் தன்னை கரையேற்றிக்கிறதுக்கு. கலியில அப்படி ஆயிடும்னு சொல்றா. சொத்தை வேண்டாம்னு யாராவது சொல்லுவாளா? ராமனும் வேண்டாங்கிறார், அது ஆச்சரியம் இல்லை. பரதனும் வேண்டாங்கிறார். பாராளும் படர் செல்வம் பரத நம்பிக்கை அருளிங்கிறார் ராமனும். என் பின்னவன் பெற்ற செல்வம் அடியனேன் பெற்றதென்றோன்னார் கம்பரும். அவர் சொன்னா ஆச்சரியம் இல்லை, ஒருத்தர் சொன்னா ஒருத்தர் எடுத்துக்கிட்டோம்னு இல்லை. பரதனும் பிராதுஹு சிஷ்யஸ்ய தாசஸ்ய பிரசாதம் கர்த்துமர்ஹசி சிரசா த்வாம் அபியாச்சேகம் குருஷ்வ கருணாம் மயி பந்தவேஷு ச சர்வேஷு பூதேஷு மகேஸ்வரஹ. ராமா, என் தலையை உன் காலில் முட்டி கேட்கிறேன், இந்த சொத்து பாரம் எனக்கு வேண்டாம், நீயே வச்சுக்கோன்னா. நீ என்னை காப்பாத்து, நீ இருக்கே என்னோடங்கிற சந்தோஷத்திலேயே நான் வாழ்ந்துட்டு போயிடுவேன், எனக்கு சொத்து வேண்டாமன்னா. சிரசாத்வாபியாச்சேகம் குருஷ்வே கருணாமை. மேல கருணை பண்ணன்னா, நீ சர்வபூத தயாபரன் இல்லையா? எல்லாரிடத்துலயும் அன்பு செய்யறதுக்குன்னே ஒரு அவதாரம் பண்ணி வந்தவன், என்னை கைவிடாதே, கூட பிறந்த என்ன. குருஷ்வே கருணாமை பாந்தவேஷு ச சர்வேஷு. பந்துக்களெல்லாம் நீ காப்பாத்தணும். அயோத்தியில உன்னை நம்பினவாளெல்லாம் இது போல காப்பாத்தணும்னால் பூத கணங்களை பரமேஸ்வரன் எப்படி காப்பாத்துறாளோ அது போல காப்பாத்தணும். பூதேஷ்விவ மகேஸ்வரா அப்படி சொல்றாள் பரத். சொத்த வேண்டாம்னு யாராவது சொல்லுவாளா? யார் சொல்லுவா? அம்மி உனக்கு குழவி எனக்கும்பாலாம் கிராமத்துல சொல்லுவா. அம்மி குழவி ரெண்டும் சேர்ந்திருந்தா தான் அரைக்க முடியும். பழைய காலத்துல கிரைண்டர் மிக்சிலாம் இல்லாத காலத்துல சொல்றேன். அம்மி குழவி ரெண்டும் இருந்தாதான் உபயோகம். ஆட்டுக்கல் எனக்கு, ஆட்டுக்கல் குழவி உனக்கும்பாலாம். இதை பிரிச்சா யாருக்கும் உபயோகம் கிடையாது. ஆனாலும் பிரிக்கிறத சரியா பிரிக்கணும் அப்படிமானா போக்கிரியா இருக்கிற சகோதரர். பிரிச்சா எதை பிரிச்சாலும் சரியா பிரிக்கணும் அப்படின்னா. அப்படி இருக்கிறதே சொத்த வேண்டாம்னு யாரு சொல்லுவா? அப்படி சொன்னாலானா அவ இன்னைக்கு நினைக்க வேண்டிய வாழ்தான். இதுதான் பரதனை சொல்றாள் சுகாச்சாரியா. ராமோத்ரிகூட்டேஸ்வத விப்ரவாசே சலக்ஷ்மணோ வியாத் பரதாக்ரஜோ. ராமாயணத்தோட பெருமையே இனிமே வால்மீகி என்ன சொல்லியிருக்காருன்னு பார்க்க வேண்டாம். நம்ம ஊர்ல நம்ம காலத்துல எப்படி இருக்கோ அதை பார்த்துட்டே ராமனும் பரதனோட மகிமையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். நம்மளை சுத்தி எப்படி இருக்கு இன்னைக்கு உலகம், உலக வாழ்க்கை எப்படி இருக்கு, அந்த ஆத்துல எப்படி இருக்கு, இந்த ஆத்துல எப்படி இருக்கு, நம்ம ஆத்துல எப்படி இருக்கு, எல்லாத்தையும் பார்த்துட்டே ஆஹாஹா பரதனோட பக்திக்கு ஈடாகுமா, ராமனோட அந்த பிராத்ருவாத்சல்யத்துக்கு ஈடாகுமான்னு அதுல இருந்தே தெரிஞ்சுக்கலாம். இனிமே வால்மீகியா நம்ம ஆகணுங்கிறது இல்லை, பெரிய வியாக்கியானங்கள்லாம் பார்க்கணுங்கிறது இல்லை, கதை தெரியறது. லோகத்தையும் பார்த்தோமானால் கதையோட மதிப்பு பல மடங்கு கூடி போயிடுறது. ராமோத்ரிகூட்டேஸ்வத விப்ரவாசே சலக்ஷ்மணோவ்யாத் பரதாக்ரஜோஸ்மானே. பரதனோட அண்ணா லக்ஷ்மணனோட நம்மளை எப்போதும் காப்பாத்தட்டும். மாமுக்ர தர்மாதகிலாத் பிரமாதாதி நாராயணஹ பாது நரஸ்சஹாசாதி தத்தஸ்வயோகா தத யோகநாதः பாயாத் குணேஷः கபிலः கர்மபந்தாதி சனத்குமாரோ வது காமதேவாதி ஹயசீர்ஷா மாம் பதி தேவஹேளனாதி தேவர்ஷிவர்யः புருஷார்ச்சனாம் தராதி கூர்மோ ஹரிர்மாம் நிரயாத சேஷாதி தன்வந்தரிர்பகவான் பாத்வபத்யாத் துந்த்வாத் பயாத் ரிஷபோ நிஜ்ஜிதாத்மா யஜ்ஞஸ்ச லோகாதவதாஜ்ஜனான் தாதே பலோ கணாத் க்ரோத வசாதஹீந்திரஹ. அடுத்தது சொல்றார் ஆபிச்சாரம் முதலிய கடுமையான உக்ரதர்மாது மாம் உக்ரதர்மாது அகிலாத் பிரமாதாது. பிரமாதம்னா கவனக்குறைவு, அவர்னஸ்ங்கிறாளே இங்கிலீஷ்ல. கவனமா இருக்கிறதுக்கு, விழிப்போடு இருக்கிறதுக்கு இங்கிலீஷ்ல அவர்னஸ்ங்கிறா. கான்ஷியஸ் அவர்னஸ்லாம் சொல்றா. அதுக்கு ஆப்போசிட் என்னவோ அதை நீங்க பார்த்துக்கோங்க டிக்ஷனரியில. எனக்கு இதுதான் தெரியும், அது தெரியாது. என் வாழ்க்கையில எப்போதும் கவனமா இருக்கணுங்கிறது ஒண்டிதான் எனக்கு தெரியும். மாமுக்ர தர்மாதகிலாத் பிரமாதாதி நாராயணஹ பாது நரஸ்சஹாசாதி. ஆபிசாரம் முதலிய கடுமையான தர்மத்திலேருந்தும் கவனக்குறைவுங்கிற தோஷத்திலேருந்தும் நாராயணன் என்னை எப்பொழுதும் காப்பாத்தட்டும்.
நாராயணா பாது நரஷ்சாசாதி. நரனான அர்ஜுனன் கர்வத்திலேருந்து என்ன காப்பாத்தட்டம். நரஷ்ட ஹாசாது, கர்வம் இல்லாத தன்மையே எனக்கு எப்போதும் கொடுத்து என்னை காப்பாத்தட்டம். யோகநாதரான தத்தாத்திரேயர் யோகமின்மேலேருந்து என்னை எப்பொழுதும் காப்பாத்தட்டம். யோகம்னா சேர்க்கைன்னு அர்த்தம். யோகக்ஷேமம் என்ன நடக்கிறதா அப்படின்பா பழைய காலத்துல ஒருத்தர் பார்த்துட்டா சௌக்கியமானு கேட்பா. யோகக்ஷேமம் என்ன நடக்கிறதாம்பா. யோகக்ஷேமம்னா அப்பிராப்தஸ்ய பிராப்தி யோகா தத் பரிபாலனம் க்ஷேமம். யோகம் ஒருத்தரோட தர்மம், க்ஷேமம் ஒருத்தரோட தர்மம். யோகம்ங்கிறது புருஷனோட தர்மம். வெளியிலேருந்து சம்பாத்தியத்தை பண்ணிட்டு வர்றது, கொண்டு வந்ததை கொட்டாது சிந்தாத காப்பாத்துறது மனைவியோட தர்மம். தத் பரிபாலனம் க்ஷேமம். ரெண்டையும் ஒத்தரை பண்ணாலானா அது கொஞ்சம் குறவு தான். ஒரு குடும்பத்துல சம்பாதிக்காம அவரே பண்ணணும், கொட்டாம சிந்தாம எல்லாத்தையும் கொட்டி பார்த்துக்கணும்னா அது குறவு. யோகக்ஷேமம்னு பேர். கிரகஸ்தாலோட தர்மம் கணவன் மனைவி ரெண்டு பேருமா சேர்ந்து செய்யறது யோகக்ஷேமம். அந்த யோகத்துக்காக அர்த்தம் சொன்னேன். யோகக்ஷேமத்துக்கு இப்ப சொல்ல வரல, யோகத்தோட அர்த்தம் சொன்னேன். அது கவனக்குறைவு இல்லாம இருக்கிறதுக்கு நாராயணன் என்னை காப்பாத்தட்டும். யோகம் இல்லாத தன்மையில இருக்கிறதுக்கு தத்தாத்திரேயர் என்னை காப்பாத்தட்டும். தத்தஸ்தோ யோகா தத யோகநாதா. யோகமின்மைங்கிற தோஷத்திலேருந்து தத்தாத்திரேயர் காப்பாத்து. ஏன்னா தத்தாத்திரேயர் யோகீஸ்வரர், அஷ்டமகா சித்திகளை கொடுக்கிறவர். தத்தாத்திரேய உபாசனை ரொம்ப பக்தால் பண்ணுவா. ஏகநாத சுவாமிகள் அவரோட குரு எல்லாம் தத்தாத்திரேய உபாசனை தான். தத்தஸ்வயோகா தத யோகநாதா பாயாத் குணேஷா கபிலஹா கர்மபந்தாதி. திரிகுணங்களையும் தனக்கு வசப்படுத்தின கபில வாசுதேவன் என்ன கர்மாவனுடைய கட்டிலேருந்து காப்பாத்தட்டம். திரிகுணங்கள்னா சத்துவம், ரஜசு, தமசு அப்படிங்கிற 3 குணங்கள். அந்த 3 குணங்கள்லேருந்து கபில வாசுதேவன் என்னை காப்பாத்தட்டம். பாயாத் குணேஷா கபிலஹா கர்மபந்தாது. ஒரு செயலை செஞ்சுட்டே இருந்தோமானா அது வாசனை ஆயிடும். அப்புறம் அதை செய்யாம இருக்க முடியலேன்னு ஒரு நிலைக்கு வந்துடுவோம். அது வரக்கூடாது. செய்யணும், பற்று இல்லாம செய்யணும். செஞ்சு அப்புறம் நம்ம தான் செய்யறது அப்படின்னு ஆயிடுச்சுன்னா எழுதாத தலையெழுத்தா ஆயிடும். ஏதாவது வேலை செஞ்சு பழகிட்டோம்னு வச்சுப்போம், இதுதான் வேற தான் செய்யறது அப்படின்னு அவளே சுத்தி இருக்கிறவாளே முடிவு பண்ணிவிடுவா. கர்மபம் சுவாமி காரியத்துல விடாம தான் செய்யணும். பாக்கி லௌகீகமான விவகாரங்கள்ல கொஞ்சம் எவ்வளவு முடியுமோ அவ்வளவுக்கு தான் விவகாரங்கள்ல ஈடுபடணும். சனத்குமாரர் காமதேவன்டேந்து என்னை காப்பாத்தட்டும். மன்மதனுடைய விகாரங்கள்லேருந்து சனத்குமாரன் என்னை எப்போதும் ரட்சிக்கட்டும். சனத்குமாரா சனத்குமாரோவது காமதேவாதி ஹயசீருஷா மாம் பதி தேவகேலனாதி. சனத்குமாரர் மன்மதன்டேந்து என்னை காப்பாத்தட்டும். வழியில இருக்கக்கூடிய தெய்வங்களை சேவிக்காத போயிட்டானாலோ, வழியில் ஏதாவது ஒரு சிவாலயம் முஷ்டுமாலயம் இருந்து அப்பிரதட்சிணமா போயிட்டோமோனால் அது ஹேளனமா. தெய்வ பிராமண கோ அப்பிரதட்சிணீகரணேன்னு அது ஒரு தோஷமும் சொல்லியிருக்கார். புத்திர பிரதிபந்தகமான தோஷங்கள்ல இதெல்லாம் சொல்லியிருக்கார். ஒரு வேத பிராமணன் இருந்தானா அப்பிரதட்சிணமா போகக்கூடாது. அதனாலதான் அவளை நாந்துக்கோமோ நான் பிரதட்சிணமா போறேன்னு சொல்லுவாள். இல்லை இடம் இருந்தா நம்ம சுத்தி தான் போகணும், அவள் அப்பிரதட்சிணமா போகக்கூடாது. அது போல வீதியில் ஒரு பசு இருந்ததானால் பிரதட்சிணமா தான் போகணும். அந்த பக்கம் இடம் இல்லைன்னா அதுக்காக தூங்குற பசுவை எழுப்பி விட்டுட்டு நகர்ந்து போகக்கூடாது. அதுவும் தோஷம். அந்த நேரத்துல பரவாயில்ல, நம்ம எப்படி போகலாம். இடம் இருந்துதானால் பிரதட்சிணமா தான் போகணும். அது போல ஆலயங்கள் இருந்தா முடிஞ்ச அளவுக்கு பிரதட்சிணமாக போகணும். மாம் பதி தேவ ஹேலனாதி. கோ பிராமணன் தெய்வங்கள் இவாள்லாம் ஒரே திராசுல நம்ம மதத்துல பூஜிக்கப்படுறா. கோ பிராமணேபிய சுபமஸ்து நித்தியம் அப்படிங்கிறோம். அந்த தோஷங்கள் ஏதாவது எங்கிட்ட இருந்ததானால் ஹயக்ரீவன் அதுலேருந்து என்னை காப்பாத்தட்டும். ஹயக்ரீவர்னு ஒரு தேவத்தை குதிரை முகத்தோட இருக்கார். ஹயவதனர் அப்படின்னு பேர். வாகீஸ்வரர் அப்படின்னு அவருக்கும் பேர். வாக்குன்னா சரஸ்வதி, அதுக்கு தேவத்தை அவர். ஹயக்ரீவ ஹயக்ரீவ ஹயக்ரீவேதி யோவதேதி தஸ்ய நிஸ்ஸரதேவானி ஜன்னுகன்யா பிரபாகவதுன்னு அந்த வாக்கை நம்ம ஹயக்ரீவான்னு சொன்னோமானால் கங்கா பிரவாகம் போல நம்ம வாக்குல சரஸ்வதி விளையாடுவாளாம். ஹயசீருஷாமாம் பதி தேவகேலனாதி தேவர்ஷிவர்யா புருஷார்ச்சனாந்தராதி கூர்மோஹரின்மாம் நிறையாத சேஷாதி. தேவர்ஷிகளுக்கெல்லாம் தலைவரான நாரதன் என்ன காப்பாத்தட்டான்.
எதுல காப்பாத்தட்டும்? தேவதைகளோட பூஜைக்கு ஏதான இடையூறு எனக்கு இருக்குமானால் அதுலேருந்து காப்பாத்தட்டும். ஒரு சந்தன புஷ்பம் எடுத்து வச்சு உட்காருவோம்னா அப்பதான் ஏதாவது ஒரு விக்னம் வரும். தேவதைகளுடைய அர்ச்சனத்துல எனக்கு ஏதாவது விக்னம் வந்தா அதுல நாரதர் என்னை காப்பாத்தட்டும். தேவர் சிவரியா புருஷார்ச்சனாத் புருஷார்ச்சனம் தராதி. அப்புறம் கூர்ம பகவான் ஆமையா உருவெடுத்தாரே, அவர் எல்லா என்னுடைய வினைகள்லேருந்து என்னை காப்பாத்தட்டும். கூர்மோ ஹரிர்மாம் நிரயாத சேஷாதி தன்வந்தரிஹி பகவான் பாத்வபத்யாதி. அபத்திய போஜனம் பண்றேனே நான், கண்ட இடத்துல சாப்பிட்றது, கண்டத்தை திங்கிறது, கண்ட வேலையில திங்கிறது. ஆகாரம் தான் பெரிய வியாதிகள் எல்லாம் கொண்டு வருது. எந்த ஆகாரம் நமக்கு ஆரோக்கியப்பிரதமோ அந்த ஆகாரமே மிருத்யுவா போயிடும்னு வேதம் போய் சொல்றது. அன்னம் பிராணம் அன்னம் அபானமாகும் அன்னம் மிருத்யும் தமு ஜீவாதமாகு. வேதம் போய் அன்னமே நமக்கு மிருத்யுவா போயிடும். அதனால சாப்பாட்டுல எவ்வளவுக்கு எவ்வளவு நியமமா இருக்குமோ அவ்வளவுக்கு எவ்வளவு வியாதிகள் இல்லாம பார்த்துக்கலாம். அளவா சாப்பிட்டுண்டு பசிக்கு ஆகாரம் சுத்தியாதிஷ்ட சிகிச்சையதாம்னால ஆதிசங்கர பகவத்பாதா பசிங்கிற வியாதிக்கு மருந்து போல எடுத்துக்கோ ஆகாரத்தைன்னா ஒரு டானிக் எழுதி கொடுக்குறா. டாக்டர்னு சொன்னா அதை யாராவது பாட்டில உடைச்சிட்டு கொக்கோ கோலா மாதிரி குடிப்பாலோ, பெப்சி குடிக்கிறா போல குடிப்பாலோ? அது என்ன அளவோ 5 ml 10 ml அது ஒரு கப்பு இருந்தா அதுல விட்டு அதை தானே பார்த்து குடிப்பாள். அது போல பசிக்கு ஆகாரம் எடுத்துக்கோ அப்படிங்கிறார் ஆதிசங்கர பகவத்பாதா சாதன பஞ்சகத்துல. அது ஒரு வியாதிடா, அது பசிங்கிறது. அது நம்மள உடம்பு இருக்கிற வரையும் தான் அந்த வியாதி இருக்கும். அது போகவே போக ஏதாவது ஜுரம் தலைவலின்னா ஒரு வாரம், ஜலதோஷத்துல ஒரு வாரம், ஒரு வாரத்துல ஜலதோஷம் போயிடும். கொரோனா பிடிச்சா 10 நாள்ல போயிடுங்கிறா போல வியாதி இல்லை. இது பிறந்ததுலேருந்து சார பரியந்தம் பசிங்கிற வியாதி கூடயே இருக்கு. அதுக்கு மருந்து போல ஆகாரத்தை எடுத்துக்கோ. க்ஷுத்யாதிஷ்ட சிகிச்சதாம் ஸ்வாத்வன்னம் நதுயாச்சியதாம். அதை சாப்பிடணும் இதை சாப்பிடணும்னு நீ அதை போய் அதுக்காக பிரயாசப்படாது. விதிவசமா ஏதாவது நல்ல ஆகாரம் கிடைச்சுதானால் பகவத் பிரசாதம்னு எடுத்துக்கோ. கிடைக்கலைன்னாலும் அதுவும் பகவானோட கிருபைன்னு எடுத்துக்கோ. விதிவசாத் பிராப்தேனே சந்துஷ்யதாம் விதிவசாத் பிராப்தே நசந்துஷ்யதாம் அப்படின்னு 2 பாடமாக ஆதிசங்கரருடைய ஸ்தோத்திரத்தை சொல்லுவார். கிடைச்சாலும் சந்தோஷப்படு, கிடைக்கலன்னா ரொம்ப சந்தோஷம். பாயசம் கிடைக்கலையேன்னு வருத்தப்படாதே. உடம்புக்கு ஆரோக்கியம். கிடைக்காதது ஏதோ ரசமன்னம் தான் கிடைச்சதுனால் அதுவும் பகவானோட கிருபை. அதனால தன்வந்திரி பகவான் பாத்வபத்யாதி. ஒரு நாள் ராமானுஜர் உடையவரோட காலத்துல ஸ்ரீரங்கத்திலே பெருமாளை சேவிக்க வர. பெருமாளை தரிசனம் பண்ண வந்தாரானா உள்ள காயத்ரி மண்டபம் தாண்டி குலசேகரப்படி தாண்டி உள்ள வந்தா பெருமாள் கழுத்தோட கால் போர்வை இழுத்து போத்தின்னு இருக்கார். முகம் பார்த்து சேவை பண்ணுவார் உடையவர். ஒரு நிமிஷமும் பெருமாளோட முகத்தை பார்ப்பார். அந்ததுமே கேட்கிறாள் பெருமாள் இடத்துல, எதுக்கு இப்போ கழுத்தோட கால் போத்தின்னு இருக்கேலே, இப்போ ஒன்றும் தைல காப்பு கூட இல்லையே. அது மாதிரி ஒரு மாசங்கள்ல சில மாசங்கள் அப்படி போத்தின்னு இருப்பார் பெருமாள். அது மாதிரி கூட இல்லையே, இப்ப என்னன்னால் இல்லை ஆகாரம் ஒத்துக்கல அப்படின்னாராம் பெருமாள். ஏதோ ஆகாரத்துல அது ஜுரம் வந்துடுது, ஆகாரம் சரியா இல்லை அப்படின்னதுன்னு தான் ராமானுஜர் உடனே தன்வந்திரியை பிரதிஷ்டை பண்ணி அந்த தன்வந்திரிக்கு காமிச்சுட்டு அப்புறம் பெருமாளுக்கு நிவேதனம் பண்ணு அப்படின்னு ஸ்ரீரங்கத்துல தன்வந்திரி சந்நிதியும் இருக்கு. அடுக்குலையிலையும் ஒரு சுவாமி இருக்கார். அவர்கிட்ட காமிச்சுட்டு தான் மடப்பள்ளியில அப்புறம் பெருமாளுக்கு நிவேதனம்னு அப்படி ஏற்படுத்தினாராம் ராமானுஜாச்சாரியா. ஆரோக்கியம்னா தேவ டாக்டர் தன்வந்தரிங்கிறவர். வசுதேவாய தன்வந்தரையே தன்வந்தரிர் பகவான் பாத்வபத்யாதி துவந்த்வாத்பயாத் ரிஷபோ நிர்ஜிதாத்மா. அபத்திய போஜனத்திலேருந்து என்ன தன்வந்தரி பகவான் காப்பாத்தட்டும். மனசை ஜெயிக்க முடியாத இந்த மனசையும் சீதோஷ்ணங்கள்லையும் நான் படுற கஷ்டத்திலேருந்து ரிஷபதேவரை என்னை காப்பாத்தட்டும். ரொம்ப குளிர்றதே அப்படின்பா சில பேர், ரொம்ப வெயில் அடிக்கிறதேம்பா, ரொம்ப மழை பெய்ய சகிக்க மாட்டா. எதா இருந்தாலும் துவந்துவ சகிஷ்ணுத்துவம்னா பாரதத்திலையும் துவந்துவங்கள்னு பேர். பகல் ராத்திரி, வெயில் பனி மழை, இதெல்லாம் துவந்துவங்கள். இதை அதை சகிக்க மாட்டா சில பேர். அந்த துவந்தத்திலேருந்து ரிஷபதேவரை என்னை காப்பாத்தட்டும். லோகத்திலேருந்து உண்டார அபவாதங்கள் இருக்கே, பழிகள், அதுலேருந்து யக்ஞேஸ்வரன் என்னை காப்பாத்தட்டும்.
கெட்ட பேர்கள்லேருந்து என்ன யஜ்ஞலோகாதவதாஜ்ஜனாத் தாதி பலோ கணாத் குரோத வசாதஹீந்திரஹ தன்வந்தரிர் பகவான் பாத்வபத்யாதி துந்த்வாத் பயாத் த்ரிஷபோ நிர்ஜிதாத்மா யஜ்ஞலோகாதவதாஜ்ஜனாம் தாதி பலோ கணாத் குரோத வசாதஹீந்திரஹ. ரொம்ப கோபத்தோட சஞ்சரிக்கக்கூடிய சர்ப்பத்திட்டேந்து என்ன ஆதிசேஷன் ரட்சிக்கட்டும். ஜனாந்தாதி கிருதாந்தாதி பலஹா, ஜனங்களோட தொந்தரவுலேருந்தும் யம பயத்திலேருந்தும் பலதேவன் என்னை காப்பாத்தட்டும், பலதேவர் என்னை ரட்சிக்கட்டும். குரோதவசாதி கணாதி அஹீந்திரஹ, அஹிஹின்னா சர்ப்பம், அஹீந்திரன்னா ஆதிசேஷன். இந்த சர்ப்ப பயங்கள்லேருந்து ரொம்ப கோபத்தோட இருக்கிற சர்ப்ப பயங்கள்லேருந்து என்னை ஆதிசேஷன் ரட்சிக்கட்டும். துவைபாயனோ பகவான பிரபோதாதி புத்தஸ்து பாஷண்ட கண பிரமாதாதி கல்கிஹி கலேஹே காலமலாத் பிரபாது தர்மாவனாயோரு கிருதாவதாரஹா. வியாச பகவான் என் அஜ்ஞானத்திலேருந்தும் நாஸ்திகத்தனத்திலேருந்தும் கவனமில்லாத ஆயுஷ வீணடிக்கிற கவனமில்லாத அந்த காரியத்திலேருந்து என்னை காப்பாற்றட்டும். வியாச பகவான் எப்பொழுதும் என்னை ஞான மார்க்கத்திலேயே வச்சுக்கட்டும். புத்தாவதாரம் எடுத்த பகவானும் தர்மத்தை என்னை காக்கட்டும். பெரிய ரூபம் கொண்டு குதிரை மேல வர கல்கி நாராயணன் மேல வர போறாரே, அவர் காலத்தோட மலமான இந்த களியிட்டேந்து என்னை காப்பாத்தட்டும், இந்த கலிதோஷத்திட்டேந்து என்ன நன்னா ரட்சிக்கட்டும். கல்கிஹி கலேஹே காலமலாத் பிரபாத். புத்தஸ்தூன்னு இங்க இருக்கு, புத்தரை பத்தி சொல்றா. புத்தர்னா நேத்திக்கு வந்தாரே புத்தர், சித்தார்த்தன் அவர் இல்லை, அவர் அந்த புத்த வழியில வந்தவர். போதி மரத்துல ஞானம் வந்தது, அந்த கயா க்ஷேத்திரத்துல அரச மரத்தடியில பிம்பல்ரே அடியில ஞானம் வந்ததுன்னு சொல்றாரே சித்தார்த்தன், அவர் பல்லெல்லாம் கூட எடுத்து வச்சு காப்பாத்தின்னு இருக்காளே புத்தரோட பல்லு, புத்தரோட அஸ்தின்னெல்லாம். அவருக்கு புத்தர்னு ஏன் பேருன்னா அந்த மார்க்கத்துல வந்தா சித்தார்த்தன்னு தான் பேரு அவருக்கு. புத்தர்ங்கிறவர் பகவானுடைய அவதாரம் முன்னாடியே பண்ணிவிட்டார் அவர். நமோ புத்தாய சுத்தாயேன்னு பாகவதம் 5000 வருஷம் முன்னாடி எழுதப்பட்டது இந்த கிரந்தம். இந்த சித்தார்த்தன் கொஞ்சம் வருஷம் முன்னாடி, சில நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி தான் வந்தார். பௌத்த மதம். புத்தஸ்து பாஷண்ட கண பிரமாதாதி, மேல வரப்போற களி முடிகிற காலத்துல வரப்போற கல்கி பகவான் குதிரை மேல ஒரு அக்னிஹோத்ரி குடும்பத்துல வரப்போறாராம். தாமிரபரணி நதிக்கரையில, தாமிரபரணி நதிக்கரையில ஒரு அக்னிஹோத்ரியோட குடும்பத்துல வந்து அவதாரம் பண்ண போறார் கல்கி பகவான். கல்கிஹி கலேஹே காலமலாத் பிரபாது தர்மாவனாயோரு கிருதாவதாரஹா. காலமலமான இந்த கலிதோஷத்திட்டேருந்து என்னை காப்பாத்தட்டும். மாம் கேசவோ கதயா பிராதரவ்யாதி கோவிந்தா சங்கவ மாத்தவேணு நாராயணா பிராக்வ உதாத்த சக்திஹி மத்தியந்தினே விஷ்ணுரரீந்திரபாணிஹி தேவோபராஹ்னே மதுகோக்ரதன்வா சாயம் திரிதாமாவது மாதவோ மாம் தோஷே ஹிருஷிகேஷ உதார்த்தராத்ரே நிஷீதயே கோவது பத்மநாபः ஸ்ரீவத்சதாமா பரராத்ரயீஷः பிரத்யூஷஈஷோசிதரோ ஜனார்தனः தாமோதரோ அவ்யாதனு சந்திய பிரபாதே விஸ்வேஸ்வரோ பகவான் காலமூர்த்திஹி. கேசவன் தன்னோட கதையாலே கால வேளையில என்னை காப்பாத்தட்டும். கையில கதையோடு இருக்கிற அந்த கேசவன் என்னை கால வேளையில காப்பாத்தட்டும். வேணுகானம் செய்யற கோவிந்தன் ஆத்த வேணுகு கோவிந்தா, அவன் என்ன சங்கவ காலத்துல கார்த்தால 8:30 மணிலேருந்து சங்கவ காலம்னு 2 முகூர்த்தமா ஒரு காலம் சொல்லப்படுற. பிராத காலம், சங்கவ காலம், அப்புறம் இப்படி ஒரு காலங்கள், மாத்தியான்மிக காலம், அபராஹ்ன வியாப்தி காலம், சாயங்காலம், ராத்திரி காலம், இப்படி எல்லாம் ஒரு காலங்கள் சொல்லப்படுறது. வேணுகானம் செய்கிற அந்த கோவிந்தன் சங்கவ காலத்துல என்னை காப்பாத்தட்டும். உதாத்த சக்தி நாராயண, அளவு கடந்த சக்தியுடைய நாராயணன் என்ன பிராமே அபியாது, பிற்பகல்ல என்னை காப்பாத்தட்டும். அரீந்திரபாணிஹி, சக்கரபாணியான மகாவிஷ்ணு மத்தியந்தினே, மத்தியான்மிகத்துல என்னை காப்பாத்தட்டும். ஒரு வேளையில ஒரு தெய்வம் என்னை காப்பாத்தட்டும்ங்கிறார். தேவராய சுவாமிகள் அப்படின்னு ஒரு சித்தர் இருந்தார், ஒரு ஞானி. தேவராய சுவாமிகள்னு பேரு. அவர் தான் பண்ணினார் கந்த சஷ்டி கவச்சம்.
காக்கே காக்கே கனகவேல் காக்கேங்கிறாலே தேவராய சுவாமிகள்ங்கிற ஒரு பண்ணார். ஸ்கந்த குரு கவச்சம்னு கலியுக தெய்வமே கந்தனுக்கு மூத்தோமனேன்னு இந்த ஸ்தோத்திரம் ரொம்ப பிரசித்தம். சூலமங்கலம் அவா சிஸ்டர்ஸ் பாடி அதிலெல்லாம் போட்டு கேட்குறாளே. ஒரு செவ்வாய்க்கிழமை ஷஷ்டி இது மாதிரி காலங்களில் தினமே சில வீடுகளில் கேட்பார். இந்த ஸ்தோத்திரம் பண்ணது சாந்தானந்த சுவாமி. நம்ம பேருக்கு அந்த ஸ்தோத்திரம் கேட்டு பழக்கம் இருக்கும். சூலமங்கலம் சிஸ்டர் தான் பண்ணியிருக்கான்னு ஒருத்தர் எழுதுறான் சைட்டில். சூலமங்கலம் சிஸ்டர் தான் எழுதி பாடியிருக்காளுங்கிறான். ரொம்ப வேடிக்கையாக இருக்குது. இன்டர்நெட்டில் நல்ல தகவல்களும் சரியான தகவல்களும் கிடைக்கிறது ரொம்ப துர்லபமாக இருக்குது. அதுக்காக சொல்கிறேன், இந்த ஸ்கந்த சஷ்டி கவச்சம் அப்படிங்கிறது ஸ்கந்த குரு கவச்சம்ங்கிறத சேலத்துலேயும் அவர் வந்து சுவாமிகள் வந்து சேலத்திலையும் ஸ்கந்தாசிரமம் நிறுவியிருக்காள். புதுக்கோட்டையிலையும் புவனேஸ்வரியை நிறுவியிருக்காள். ராஜகீழ்ப்பாக்கம்ங்கிற இடத்துலையும் மெட்ராஸில் ஸ்கந்தாசிரமம் நிறுவியிருக்கா. அவர் நிறுவின இடங்கள்ல ஸ்கந்தாசிரமம்னு தான் பேர். சாந்தானந்த சுவாமிகள் அவர் தான் இந்த ஸ்கந்த குரு கவச்சம்ங்கிறத பண்ணியிருக்கார். சீலம் நிறைந்த சேலம் மாநகரத்தில் அப்படின்பா. கன்னிமார் ஓடையின் மேல் அப்படின்பா. கன்னிமார் ஓடைங்கிறது அங்கே தான் இருக்கு. இந்த ஸ்கந்தாசிரமத்துக்கிட்ட ஓடுறது. கந்த குரு கவச்சமோதி சொல்றாரே சாந்தானந்த சுவாமிகளோட அந்த மகாபுருஷர் யோகீஸ்வரர் தத்தாத்திரேய அந்த மார்க்கத்தில் வந்தவர் அவதூதர் மகாபுருஷர். நானே பல தடவை தரிசனம் பண்ணியிருக்கேன். ரொம்ப கட்டாட்சிச்சிருக்கா இந்த பெரியவாள். ரொம்ப அனுகிரகம் பண்ணியிருக்கா. மந்திரமூர்த்தியவா. எங்க பெரியவாளை குருன்னு சொல்லுவா. அவளே பெரிய யோகீஸ்வரா. அவா சொல்லுவா அவங்க தாத்தா தான் எனக்கு சில உபதேசங்கள்லாம் பண்ணார். அந்தராம் தீட்சர் எனக்கு குரும்பா. அவரோட வழிகாட்டுதல்லேம்பார். அவர் பிரவச்சனங்கள் எல்லாமும் வந்து பேசியிருக்கா. இந்த ஆடியோ எல்லாமும் இருக்குது. அனந்தராம் தீட்சரோட பாரதத்தில் கேட்டோமானா சாந்தானந்த சுவாமிகள் பேசுகிறார் 15 நிமிஷம். தீட்சர் வாழ் நன்னா இருக்கணும், தீட்சர் வாழ் நன்னா இருக்கணும் அப்படியே ஒரு 100 தடவை சொல்லியிருக்கா. அந்த ஒரு 10 நிமிஷம் பேச்சுக்குள்ளே எங்கள் தீட்சர் வாழ் அனந்தராம் தீட்சர் நன்னா இருக்கணும், அனந்தராம் தீட்சர் அவர் ஆரோக்கியமாக இருக்கணும், எல்லாருக்கும் நல்ல வழி காமிச்சுன்னு இருக்கணும், அவர் சொல்கிறது தான் வழி நமக்கு, அப்படியே எங்கள் தீட்சர் நன்னா இருக்கணும். ஒரு 4 வார்த்தைக்கு ஒரு வார்த்தை பல்லவி மாதிரி இது சொல்லிகிட்டே இருக்கா. அவள் எவ்வளோ பிரியம் அவள் தாத்தாட்ட வச்சுருந்துருப்பாளுங்கிறதே எனக்கு தெரியுது. நேரையும் நான் தரிசனம் பண்ணியிருக்கேன். இந்த ஸ்தோத்திரங்கள்லாம் வருதே ஸ்கந்த சஷ்டி கவச்சத்துலலாம் காக்க என்னென்ன இந்த ரூபத்தில் வந்து காக்கணும், வேளால் காக்க மயிலால் காக்கன்னுலாம் சொல்கிறா இல்லையா. அது இந்த ஸ்தோத்திரத்துலேருந்து தான் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது மாதிரி ஸ்தோத்திரங்கள்லேருந்து தேவோபராண்ணே மதுஹோக்ரதன் வா சாயும் திருதாமாவது மாதவோ மாம். சக்கரபாணியான மகாவிஷ்ணு மத்தியானத்தில் என்னை காப்பாற்றட்டும். உக்ரதன்வா உயர்ந்த சார்ந்த தன்மத்தை கையில் வச்சுட்டு இருக்கிற மதுவை கொன்றவனான மதுஹா அவர் வந்து பிற்பகல்ல அபராண்ணத்தில் என்னை காப்பாற்றட்டும். பிரம்ம விஷ்ணு ருத்ராளுடைய ஸ்வரூபமான திரிதாமா மாதவா அந்த லக்ஷ்மிபதி சாயங்காலத்தில் என்னை காப்பாற்றட்டும். பிரதோஷ காலத்தில் ஹிருஷிகேஷன் என்னை காப்பாற்றட்டும். நடுராத்திரியிலே மத்தியத்திலே பத்மநாபன் என்னை காப்பாற்றட்டும். ஸ்ரீவத்சதாமா பரராத்திர ஈஷா பிரத்யூஷ ஈஷோசி தரோ ஜனார்தனஹா. பின்னாடி ராத்திரியிலே ஸ்ரீவத்ச மச்சமுடைய அந்த ஸ்ரீவத்சன் என்னை காப்பாற்றட்டும். அசிதரோ ஜனார்தனஹா கையில் நந்தகம்ங்கிற கத்தி வச்சுட்டு இருக்கிற ஜனார்தனன் விடியற்கார்த்தெல்லாம் என்னை காப்பாற்றட்டும். காலவேளையில என்ன தாமோதரன் காப்பாற்றட்டும். காலஸ்வரூபியான பகவான் விஸ்வேஸ்வர பகவான் 2 சந்தியா காலத்திலையும் காப்பாற்றட்டும் அப்படின்னெல்லாம் அழகான ஸ்தோத்திரம். ஸ்ரீவத்சதாமா பரராத்திர ஈஷா பிரத்யூஷ ஈஷோசி தரோ ஜனார்தனஹா தாமோதரோ வியாதனுசந்தியம் பிரபாதே விஸ்வேஸ்வரோ பகவான் காலமூர்த்தி சக்கரம் யுகாந்தானல திக்மநேமிஹி பிரமத்சவம் தாத் பகவத் பிரயுக்தம் தந்தக்தி சைன்யமாசு கக்ஷம் யதா வாதசகோ ஹுதாஷா. பிரளயாக்னி போலே பயங்கரமான வட்ட வடிவமுடையதான சக்கராயுதம் நாராயணனுடைய பிரயோக சக்கரம் 4 பக்கத்திலையும் சுற்றி இருந்து என்னை காப்பாற்றட்டும். காட்டு தீ வந்து காட்டுல எப்படி காத்து தீயை கிளப்பி விட்டு எல்லா புற்களையும் அழிக்கிறதோ அதுபோல என்னோட விரோதி கூட்டத்தை சீக்கிரமாக 4 பக்கத்திலையும் இந்த சக்கராயுதம் என்னை காப்பாற்றட்டும். இந்த சுதர்சன சக்கரத்தாழ்வார் கொளுத்தட்டும், என்னோட சத்ருக்கள் எல்லாம் கொளுத்தட்டும். தந்தக்தி ரிசைன்யமாஷு. தக்தின்னா கொளுத்தறது.
என்னோட சத்ருக்கள் எல்லாம் கொளுத்தட்டும். கக்ஷம் யதா வாதசகோ ஹுதாஷா. காத்து எப்படி அக்னிக்கு சகாயம் பண்ணி காட்டை கொளுத்துறதோ புற்கள் எல்லாம், அதுபோல சக்கரபாணி இந்த சக்கரத்தால என்னோட சத்ருக்கள் எல்லாம் கொளுத்தட்டும். கதேஷ நிஸ்பரிஷன விஸ்புலிங்கே நிஷ்பிஷ்ட ஜித பிரியாசி கூஷ்மாண்டவை நாயக யக்ஷரக்ஷா பூதகிரகாம் சூர்ணய சூர்ணயாரின்னு. பூத கிரகங்கள் எல்லாம் சொல்றது பார்த்தீங்களா, அதுலேயும் வருமே அந்த ஸ்கந்தகட்டி கவச்சத்துலேயும். நினச்சிக்கிறதுக்காக சொல்கிறேன். இன்னும் நிறையா ஸ்தோத்திரங்கள் இருக்குது, நாளைக்கு சொல்கிறேன். இன்னும் நிறையா ஸ்லோகங்கள் இருக்குது. பூதகணங்கள்டேந்தெல்லாம் கதாதரன் என்னை காப்பாற்றட்டம்னு எல்லாம் சொல்கிறா. ஒரு காலத்தில் ஒரு பகவான் என்னை காப்பாற்றட்டும், ஒரு அவதார மூர்த்தி ஒரு விதமாக என்னை காப்பாற்றட்டம்னு எல்லாம் ரொம்ப அழகான ஸ்தோத்திரம். இந்திராட்சி சிவகவச்சம்னு ஒரு ஸ்தோத்திரம். இந்திராட்சி சிவகவச்சம்னு பித்தஜ்வர பாதஜ்வர ஸ்லேஷ்மஜ்வர கபஜ்வர எத்தனை ஜுரம் உண்டுங்கிறது அந்த ஸ்தோத்திரத்தை படித்தா தெரியும். அத்தனை ஜுரத்துலேருந்து என்னை காப்பாற்றட்டம், மாம் ரக்ஷ ரக்ஷா அப்படின்னு எல்லாம் அழகான ஸ்தோத்திரங்கள் உபதேசம் வாங்கிட்டு அதெல்லாமும் படிப்பா. பழைய காலங்களில் ஜுரம் வந்தால் இந்திராட்சி சிவகஜத்தை தான் விபூதி வச்சுட்டு படிப்பா, எட்டுப்பா, உடனே ஜுரம் சரியாக போடும். டாக்டர்கிட்ட போவோமா, மாத்திரை எடுத்துப்போமா, மெடிக்கல் போவோமான்னு ஓட மாட்டா. தெய்வத்தையே நம்பி இருந்தா, அதனாலேயே நிம்மதியாக இருந்தா. நம்ம பெரியவாள்லாம் க்ஷேமமாக இருந்தா. ஏதோ ரொம்ப உடம்பு முடியாதவா தான் ஏதோ ஒரு குடிக்க சாப்பிடுவாள், ஏதோ ஒரு கஷாயம் குடிப்பாள். மிச்ச பாக்கி பேரெல்லாம் தெய்வ பலத்தாலேயே வாழ்க்கையை சரி பண்ணின்னு வந்துட்டு இருந்தா. பாலாம்பிகேஸ்வர வைத்தீஷாம்பாள், அச்சுதானந்த கோவிந்தாம்பாள், இந்த மாதிரி ஸ்கந்தசக்தி கவச்சங்கள்லாம் சொல்லுவாள். விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொல்லுவாள். அதனாலேயே அவளுடைய ரோகங்கள்லாம் தெரிச்சு போயிடும். ஒரு சமயம் முடிவுண்டான்ல மகாபெரிவாளோட கேம்ப் அங்கே இருக்காள். ஒரு நெல்லு கொட்டுற குதிரில் உட்காண்டிருக்கா பெரியவா. போர்வையை போத்தின்னு கார்த்தால 6 மணிக்கு எங்கள் தாத்தா ஸ்நானம் பண்ணிட்டு போய் தரிசனம் பண்ணுறா. போர்வையை போத்தின்னு உட்காண்டிருக்காள் மகாபெரிவா. பக்கத்தில் இருக்கிறவாள் சொன்னால், கடுமையான ஜுரம், பூஜை பண்ணணும், பெரியவா என்ன பண்ண போகிறான்னு தெரியல, தூக்கி போட்டுன்னு இருந்தது ராத்திரியெல்லாம். இப்போது நீங்கள் வரப்போறேங்கிறதுக்காக கம்பளி எடுத்து போத்தின்னு உட்காண்டிருக்காள் உங்களை பார்க்கேன்னா. தாத்தா வந்ததுமே நமஸ்காரம் பண்ணால், உட்காரு அனந்தராமான்னு ரொம்ப வாத்சல்யம். அனந்தராமான்னு தான் கூப்பிடுவார் பெரியவா. உட்காருன்னு சொல்லிவிட்டு பெரியவா வந்து ஏதாவது தேகம் ஏதாவது சமத்தில் இருக்கோன்னால், அதெல்லாம் இருக்கட்டும், வாயால் விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொல்லும். ஒரு 3 தடவை சொல்லேன் கேட்குறேன்னா பெரியவா வந்து கேட்டுருக்கேன். எங்கள் தாத்தா விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொன்னால் உடனே கம்பளியெல்லாம் தெரிச்சு தூக்கி போட்டால் ஜுரங்கள்லாம் தெரிச்சு போயிடுது. எனக்கு வேர்த்து போயிடுதுன்னால் பூஜைக்கு ஸ்நானத்துக்கு போயிட்டால். எல்லாரும் நான் டாக்டர் இருக்கால், மருந்து இருக்குது, வாங்கிட்டு வரேன்னாலாம் ஒன்றும் வேண்டாம்ட்டா பெரியவா. அனந்தராமர் தீட்சர் வாக்கால விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொன்னார், என் வியாதியெல்லாம் போயிடுதுன்னு. பரமேஸ்வர அவதாரம் பெரியவா சொல்லுவாளானா எங்கள் பெரியவா எப்படி இருந்திருக்கணும். அக்னிஹோத்ரி பேர்பட்ட தலைமுறை முத்தண்ணாவாளுடைய வம்சம். சாமானியப்பட்டவாள் இல்லை, செங்கால்புரம் பெரியவாளுங்கிறவா. இந்த வம்சத்தில் வந்திருக்கோங்கிறது நமக்கு ஒரு பெருமை. அந்த வம்சத்தில் வந்திருக்கோம்னு எங்கள் முத்தண்ணாவா. அவன் நடமாடின்னு இருந்த காலத்தில் செங்காலிபுரத்தில் யாருக்காவது உடம்புன்னு சொன்னால் அவள் கழுத்தை குளத்துக்கு ஸ்நானத்துக்கு வந்துட்டு போவாளாம். கிராமங்களில் குடியானவர்கள் இருப்பாளே, பக்கத்தில் இருக்கிற தெருவில் இருக்கிறவர்கள்லாம் குடியேறினவர்களை தான் அப்படி சொல்லுவாள். குடியேறினவர்கள். அவள் வந்து, சாமி உங்கள் காலடி மண் வேணும். எதுக்குன்னா, குழந்தைக்கு ஜுரமாக இருக்கு, உங்கள் காலடி மண்ணை எடுத்து விட்டால் எங்களுக்கு சரியாக போயிடும் அப்படின்பாலாம் முத்தண்ணாவாள்கிட்ட. உடனே பகவான் நினச்சிட்டு க்ஷேமமாயிடும், நாளைக்கு சரியாக போயிடும் சொல்லு வந்துன்னுட்டு போயிடுவாளாம். உடனே அவள் நின்றுன்ற இடத்துலேருந்து மண்ணை எடுத்துன்னு போய் வீட்டில் குழந்தைகளுக்கு இடுவாளாம். மறுநாளைக்கும் கரெக்டாக வந்து நிற்பாலாம். பெரியவா ஸ்நானத்துக்கு வரதே, சாமி உடம்பு சரியாக போயிடுது, குழந்தைக்கு உங்கள் காலடி மண்ணை இட்டும் சரியா. இப்படி ஒரு மகாபுருஷா. திரிபுன்றே பசித விராஜித பாலம் தினகர சந்நிப தேஜோஜாலம் பாவன ருத்ராக்ஷோஜ்வலமாலம் பவித்ர யசசம் பாண்டுரச்சேலம் வந்தே ஸ்ரீ குருராஜம் வரதமபார கிருபாம்புதிமனீஷம் வந்தே ஸ்ரீ குருராஜம். ஒரு ஜுரம் தலைவலின்னு ஒரு நாள் தூங்கினது இல்லையா, ஒரு மருந்து எடுத்துட்டது இல்லையா. அவள் வாழ்நாளில் எங்கள் முத்தண்ணாவாள் தூங்கி சூரியன் பார்த்தது இல்லையா. உதய காலத்தில் அவர் தூங்கி சூரியன் பார்த்தது இல்லையா. 4 மணி 4:30 மணிக்கெல்லாம் எழுந்து நடுவாலாம். பிரம்ம முகூர்த்தத்திலே தட்சிணாமூர்த்தி அஷ்டகம் அலருவாலாம்.
ஸ்நானம் பண்ண போகிறதையும் மரத்தையும் விஸ்வம் தர்ப்பண திருஷ்யமான நகரின் சகல வேத வேதாந்த நிதானம் சதா கலித பரமாத்ம தியானம் சர்வபூத சமபாவ ஞானம் சம்ஸ்ருதார்த்தி ஹாரிணம் அசமானம் வந்தே ஸ்ரீ குருராஜம் வரதமபார கிருபாம்புதிமனீஷம் வந்தே ஸ்ரீ குருராஜம். அவர் ஆசிரியிச்சாலே நினைச்சாலே போருமா, மனசுல உள்ள கவலை எல்லாம் போயிடுமா. சம்ஸ்ருத ஆர்த்தி ஹாரிணம் சொல்லிவிட்டு செய்யான ராமசுவாமி சாஷ்வால் அப்படிங்கிற பெரியவாள் இந்த கீர்த்தனம் பாடியிருக்கார். அவர் சொல்றார், எங்க முத்தன்னாவாளுக்கு ஈடு எங்க முத்தன்னாவாள் தான். வாவா குரு அப்படித்தானே, என் குருக்கு ஈடு என் குரு தான் சொல்றது தானே அழகு, அதுதானே குரு பக்தி. சம்ஸ்ருதார்த்தி ஹாரிணம் அசமானம் வந்தே ஸ்ரீ குருராஜம் வரதமபார கிருபாம்புதிமனீஷம் வந்தே ஸ்ரீ குருராஜம். எப்பொழுதும் இந்த நெத்தியில 3 கோடு இந்த விபூதி. ராத்திரி 12 மணிக்கு பார்த்தாலும் அப்படியே இருப்பாளாம். கார்த்தால குளிச்சுட்டு வந்தாதான் அப்படின்னு இல்லை. திருப்புன்றே பசித விராஜித பாலம், கழுத்துல பாவனமான ருத்ராட்சம் எப்போதும் போட்டு இருப்பா. பாவன ருத்ராட்சோஜ்வலமாலம் பவித்ர யசம் பாண்டுரச்சேலம். இந்த முத்தன்னாவாள் வேஷ்டியில அழுக்கே இருக்காதான். பவித்திரமான கீர்த்தி உடையவாள், தும்பப்பூ போல வேஷ்டி கட்டின்னு இருக்கிறவாள் அப்படிங்கிறார் இந்த கீர்த்தனை பாடுறவர். பாண்டுர சேலம், பாண்டுரம்னா வெள்ளை, சேலம் இந்த வேஷ்டியில அழுக்கே இருக்காதான். முத்தன்னாவாள் வேஷ்டி எப்போதும் அந்த தும்பப்பூ மாதிரி இருக்குமா. பவித்ர யசம் பாண்டுரச்சேலம் வந்தே ஸ்ரீ குருராஜம் வரதமபார கிருபாம்புதிமனீஷம் வந்தே ஸ்ரீ குருராஜம். யாராவது கவலையோடு வந்தாலும் அக்னிஹோத்திர பஸ்மாவை எடுத்து கொடுப்பார். மகாரோகங்கள்லாம் நிவர்த்தி ஆயிடுத்துன்னு அப்புறம் அவளே வந்து சொல்லுவாள். காலடி மண்ணை எடுத்துன்னு போய் கிராமத்தில் இருக்கிறவாள்லாம் குழந்தைகளுக்கிட்டு வியாதியெல்லாம் நிவர்த்தியாச்சு அப்படின்பாலாம். செங்காலபுரத்தில் அப்படி இருந்தால் ஒரு மகான் 63 வயசு அக்னிஹோத்திரம் பண்ணிட்டு இருந்து பராண்ணம் பிரதிகிரகம் இல்லாமல் இந்த நியமத்தோடு கூட ஏகாதசி, நாளைக்கு ஏகாதசி, ஸ்மார்த்த வைஷ்ணவ ஏகாதசி, இது மாதிரி ஒரு தை ஏகாதசியில் சன்னியாசம் வாங்கிட்டு துவாதசியில் சித்தியானா. இந்த பெரியவாள் நாளைக்கு சித்தியா போகிறேன்னு சொல்லிட்டு சித்தியானா. செங்காலபுரத்தில் இன்றைக்கி அந்த பெரியவாளுடைய சமாதி விளங்குறது. அவளை நினைச்சாலே எல்லா பாக்கியங்களும் நமக்கு கிடைக்கிறது. மாதிரி இத்தனை மகான்கள், இத்தனை ஸ்தோத்திரங்கள், இத்தனை புராணங்கள்லாம் வேற எந்த மதத்தில் உண்டு சொல்லுங்க. ஒரே ஒரு புஸ்தகம் தான் வச்சுன்னு வேதம் வேதம் வேதங்கிறாள். ஒரு மகான் தான் தெரியறாள். குறை சொல்லலைன்னா ஒரு மகான் தான் சொல்றாங்க. இயேசுங்கிறாள், கிறிஸ்துங்கிறாள், இல்லைன்னா நபிகள் நாயகங்கிறாள். நம்ம மதத்தில் எத்தனை மகான்கள், எத்தனை ஜீவ சமாதிகள், எத்தனை சித்தர்களோட சமாதிகள், அவளோட ஸ்தோத்திரங்கள் எத்தனை. மத்வாச்சாரியால், ராமானுஜாச்சாரியால், ஆதிசங்கர பகவத்பாதம், ஆலமரம் போல படர்ந்த மதம் நம்ம மதம். பாக்கி மதங்கள்லாம் அதுக்காக குறைச்சல்னு நான் சொல்லலை. அதெல்லாம் ஒரு ஒத்த தென்னை மரம் போல பனைமரம் போல பிரகாசிக்க. நம்ம மதம்ங்கிறது ஆலமரம் போல பல கலைகள் விரிஞ்சு, பல மகான்கள், பல நல்ல கிரந்தங்கள். தமிழ்னா தமிழ்ல எத்தனை பாடல்கள், சம்ஸ்கிருதம்னா சம்ஸ்கிருதத்தில் எத்தனை பாடல்கள். எல்லா ஸ்தோத்திரங்கள்லாம் படிக்கணும். பகவானுடைய அனுகிரகம் கிடைக்கணும். நாராயண கவச்சத்தில் இன்னைக்கு ஒரு கட்டம் நடத்திக்கிறேன், நாளைக்கு மேலே சொல்கிறேன். குருவாயூரப்பனோட அனுகிரகம் நம்ம எல்லாருக்கும். நித்யான்னதாத்ரே ச மஹி அனந்தராமாக்கியமகி பிரணீதம் ஸ்தோத்திரம் படேப்யஸ்து நரஸ்திரிகாலம் வாதாலயேஷஸ்ய கிருபாபலேன லபேத சர்வாணி ச மங்களானி. நாராயண 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 நாராயண. ஜானகி காந்த ஸ்மரணம், கோபிகா ஜீவன ஸ்மரணம்,
சத்குரு ஆஞ்சநேய மூர்த்திக்கு.